ஹலோ இதுல தான் சத்தம் கேக்குது. கேளு நம்ம அண்ணன். ஹலோ ஆ ஹலோ என்ன மணி அண்ணே நல்லா இருக்கீங்களா? ஆயா நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கு. நீ நல்லா இருக்கியாம்மா? சந்தோஷமா இருக்கேனே. ரொம்ப சந்தோஷம். நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? மாமா நீங்க நல்லா இருக்கமா? நல்லா இருக்கியா? தம்பி காமராஜ். ஏய் உன் பேர் தான் காமராஜ். நீ என்ன அங்க திரும்பி பாரு. அவள தம்பின்னு சொன்னில, அது ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும் போல இருக்கு. தம்பின்னு சொன்னா? தம்பின்னு சொன்னா. அண்ணன் சொன்னா? ஆனா அண்ணன் சொன்னா புழுக்கமா இருக்கும். சித்தப்பான்னு சொன்னா? ஏ போயா. தாளக்கார நீங்க நல்லா இருக்கீங்களா? இந்த நண்பர் பாயிண்ட். நாலு பேர் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நல்லா. நீங்க நல்லா இருக்கீங்களா? என்னது? சரி இருக்கட்டும். வந்தமா வந்த வேலை செஞ்சமா போன மாட்டேன். ஒளிய நூலி பெருக்கானே. நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க எவ்வளவு வேணும் ஏத்துங்க, நல்லா கோச்சுக்கிறே மாட்டேன். ஹலோ ஹலோ வச்சுக்கிட்டே வஞ்சம் பண்ணாதிய. வச்சுக்கிட்டே வஞ்சம் பண்ணாதான் அப்படி இருக்கான். இங்கு மட்டுமல்லாது உலகம் எங்கும் எங்களை புகழ்பெற செய்யும் யூடியூப் சேனல் அன்புள்ளங்களுக்கு எஸ்கேஎஸ் அப்புறம் யாருப்பா கோமாளி ரசிகர் அன்புள்ளங்களுக்கு எனது சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. இருக்கட்டும். அதனால அண்ணே நம்ம வந்த வேலைக்கு போயிடுவோமா? கண்டிப்பா போலாமே. கண்ணிமைக்கும் நேரத்துல காதல் கொண்டே நடி அதனால அண்ணே அடுத்த பாட்டு போமா? போங்க போங்க போங்க. ஒருத்தர் தான் நாடகம் பார்த்திருக்கீங்க, மத்த எல்லாரும் கோமால இருக்காங்க. ஏய் என்ன தப்பி சொல்ற? இல்ல எல்லாரும் நாடகம் பாக்குற மாதிரியே உட்கார்ந்திருக்காங்களே. அத ஆமா நாடகம் பார்க்க தான் வந்திருக்கா. வேற என்ன கராட்டம் நடக்குது? இல்ல 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 போற போக பார்த்தா அப்படிதான் தெரியும். ஓ கை தட்டல அப்படிங்கறியா? அண்ணே ஒரு ஆள் தான் நாடகம் பார்த்திருக்காரு. நீங்க எல்லாம் நாடகம் பார்க்கலையா? என்னப்பா பார்க்கலையா? பாக்குறீங்களா பார்க்கலங்கறீங்களா? என்னமோ கோயிலா நானா சத்தியமா இப்படி ஆளுங்க இருப்பாங்கன்னு சத்தியமா தெரியல. இருக்கட்டும். அதனால அண்ணே நம்ம அடுத்த பாட்டு போமா? போங்கங்கறே. தன்னானே தாமரப்பு மாமா தள்ளாடும் தண்ணி இல்லை. தன்னானே தாமரப்பு மாமா தள்ளாடும் தண்ணி இல்லை. தாமர புதிருக்கு மாமா தாவணி வாங்கி
நிறுத்திட்டிய மாமா மாங்காய் சீசன் தான் மாமா ஏன் கொடுக்க மாட்டாரா முகரை சீசன் வரப்பே கொடுத்துக்கிறேன்னு தானே என்னண்ணே இப்போ நான் தான் கோமால உட்காந்துருக்கேன் எனக்கு அப்படித்தான் தெரியுது சரி அது எப்படி கப்புடு பிடிச்சிட்டீங்களே கோமாவை என்ன எதுல விட்டேன் என்ன மாங்காய் மாங்காய் என் மாமே தரணும் சீரு போய்கிட்டே இருப்போமா போயிட்டே இருக்கணும் இருக்க ஒவ்வொருத்தர கோமாளத்துல எழுப்பிட்டு இருக்க முடியாது ஏப்பா தம்பி உன்னை மட்டும் சொல்லுப்பா நல்லா இருப்ப நீ சொல்லுமா தங்கச்சி என்ன பெத்தவங்க அதனால அண்ணே நம்ம அடுத்தது போயிட்டே இருப்போம் இருக்க ஒவ்வொருத்தரே கோமாளத்தை எழுப்ப முடியாது அதனால நம்ம மரியாதையா கோமாக்கு போயிருவாங்கற எப்படி போங்க உங்க விருப்பம் தான் மூடிட்டு உட்காரு உன்னை கேட்டாங்களா வாயை திறந்துட்டு இந்த வாய் கட்டிக்காத வண்டியில மட்டும் ஊமை நின்ன கிளி கிழிச்சிட்டு வர இங்க வந்தாலே ஊமை புடுக்க முழுக்க உட்காந்துருக்குறேன் எதுக்கு உட்காந்துருக்குறேன் இல்ல உங்க அப்பத்தா கொஞ்சம் தள்ளி வந்து ஏதாச்சும் பேசினா உங்க மனம் உன்னை கோச்சுக்கு வரா தம்பிடா தம்பிடா பசமுள்ள பாண்டியரு பாட்டு கட்டும் அன்னை ஏத்தி விட நான் கோச்சுக்கலாம் மாட்டேனே இன்னைக்கு தொண்டை வலிக்கு மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்தேனே பசமுள்ள பாண்டியரு பட்டு கட்டும் பாவலரு ஆட விளையாட ராமேட ஆகட்டுமா கூட உங்க கூட ஒரு மாலை போடட்டுமா பசமுள்ள பாண்டியரு பட்டு கட்டும் பாவலரு என்னடா லாங்குவேஜ் இது என்னை கடுப்புண்டாக்குறாரு அவரு அம்மா அம்மா அத்தா யாத்து வராங்களா அம்மா அத்தா மாமாயி எம்பெருமானே ஈஸ்வரா பரம்பரலே ஆத்தா மாரியாத்தா முச்சக்கொட்டை பெருமாளே கோயில வெண்ணு கேட்பாங்க ஓ இந்த தீயில கட்டழகு பட்டகமே பொட்டு வச்ச ரத்தினமே
நான் என்ன ஆட்டாடுறேன், நீ என்ன தொங்குனக்கடி வாசிக்கிறேன். ஓ முகரே பாரு எப்படி இருக்குது. என்னண்ணே என்னம்மா ரோசகல்ல எனக்கு. ஏய் என்னடா தொங்கு நக்கடி வாசிக்கிறியா? நீ தொங்குன்னு வாசிக்க வேண்டியதானே? எப்படி அதை விட நல்ல மனுஷனே. சரிம்மா போதுமா அண்ணே நான் வந்து உங்ககிட்ட வரேன். வேணாண்டா அது தப்பு. உனக்குன்னு ஒரு ஆள் கூட்டி வந்திருக்கமா இல்லையா? அப்படியெல்லாம் கூப்பிட முடியாதுண்ணே. உங்களுக்கு வர வேணாம். இல்ல அப்படி இல்ல. இல்ல உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? இல்லம்மா ஆடி வர உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? நீ ஆடி வாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆடி அம்மா சிலையெல்லாம் இல்ல. உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? நான் என்ன நம்ம அருமை தெரிஞ்சிருக்க அண்ணனுக்கு. சரி உங்க 3 பேத்தையுமே எனக்கு பிடிக்கலானே. சரி பிடிக்கலானே. பிடிக்கல. நானும் தாளக்காரனும். சிவராஜ் யாரு? அவர் பேர் சுசீந்தர். இல்ல அவர் சொல்ற சிவராஜ் வேற. ஓஹோ அந்த சிவராஜ் எல்லாம் எனக்கு பிடிக்காதுனே. பிடிக்காதுனே. நீங்க வேற பேசாம இருங்க. தாளக்காரன் சேர்ந்து கொடுங்க. போடவா போடுங்க. வாடா தம்பி. வயசுக்கு தக்கன பேச்சா இது? சொரியிடும் பத்துக்க. மாந்தோப்பில் இருக்கிற மணி குயிலே மாமன பிடிக்கலையா? என் மனசுக்குள் நினைச்சு நான் உருகிறனே. ஓ வயசுக்கு தெரியலையா? மானேன்னு அழைக்கணும், மடியில படுக்கணும். மாமா என்ன நினைக்கிறியா? மாறாம இருக்கணும், மயில தான் நினைக்கணும். மாமா என்ன வெறுக்கிறியா? இந்த மாதோப்பில் இருக்கிற மணி குயிலே மன பிடிக்கலையா? என் மனசுக்குள் நினைச்சு நான் உருகிறனே. ஓ வயசுக்கு தெரியலையா? மானேன்னு அழைக்கணும், மடியில படுக்கணும். மாமா என்ன நினைக்கிறியா? மாறாம இருக்கணும், மயில தான் நினைக்கணும். மாமா என்ன வெறுக்கிறியா? மாந்தோப்பில் இருக்கிற மணி குயிலே மாமன பிடிக்கலையா? ஏமா சாம்பிளை பத்தியா? எங்கால சாம்பிள் தான் பார்த்துருக்கேன். இந்த மெயின் பிக்சரை பார்க்கலையே. நொந்துருவே. என்ன நீங்க கொடுக்குற பில்டப்பை பார்த்தா ரொம்ப பயம் படுத்துறீங்களே. யாருங்க மெயின் பிக்சர்? நான் தான் அந்த மெயின் பிக்சர். என்ன சொல்றீங்க? ஆமாங்கறேன். நீங்க களத்துல இறங்குறீங்க. ஐயா களத்துல இறங்குனா எனக்கு எழுதி போட்டுறாங்க அப்புறம். வேணாம். சரி இருக்கட்டும். அதனால நம்ம எனக்குன்னு ஒரு ஆளு கூப்பிடுங்கறேன். 1க்கு 2 வந்திருக்கல. கூப்பிடுங்கறேன். தடை கட்டிட்டு சீக்கிரம் பண்ணிக்கிட்டு ஐயோ உங்களால நான் பாட்டையும் மறந்துட்டேன். அத பாட்டை மறந்துட்டேன். தடை கட்டி